முக்கிய சட்டத்துக்கு இடைக்கால தடையா? கொந்தளிப்பில் மோடி, திரௌபதி முர்மு. நாளை உச்சநீதிமன்றத்தில் நடக்கப்போகும் அதிரடி சம்பவம். களமிறங்கும் துஷார் மேத்தா, கபில் சிபல். வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமியர்கள் வக்புக் வாரியம் என்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு நாட்டில் உள்ள அரசாங்கம் மற்றும் தனியார்களின் சொத்துக்களை மோசடி செய்து அபகரித்துக் கொண்டு வருகிறார்கள். இதனால் ஏராளமான அரசாங்க நிலங்கள் இந்த வக்புக் வாரியத்துக்குள் இருக்கிறது. அது மட்டுமின்றி ஏழை எளிய மக்களின் சொத்துகளும் இந்த வக்புக் வாரியத்துக்குள் சேர்ந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் சொத்துக்களை மற்றும் இந்து கோவில்களும் வக்புக் வாரிய சொத்தாக மாற்றப்பட்டு இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்று நாடு முழுக்க இருந்து ஏராளமான புகார்கள் மத்திய அரசுக்கு சென்றதை அடுத்துதான் அந்த புகார் அடிப்படையில் வக்புக் வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் இலவசமாக கொடுக்கும் நிலங்களை இந்த வக்புக் வாரியத்தில் இணைத்து நிர்வாகம் செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாமல் தாங்கள் அனுபவித்து வந்த மற்ற நபர்களின் சொத்துக்களை கொடுத்தாலே இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படித்தான் ஏராளமான சொத்துக்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மோசடி செய்யப்பட்டு இந்த வக்புக் வாரியத்துக்குள் சென்றுள்ளது. அதனால் தான் இதை சரி செய்ய வேண்டும். இந்த வக்புக் வாரியத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சொத்துக்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும், குறிப்பாக அரசாங்க நிலத்தையும் மீட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வக்புக் வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. ஆனால் இதற்கு இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி பிரதானமாக கொண்டுள்ள காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். என்றாலும் பாதிக்கப்பட்ட மக்களை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்தது. அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தபோதும் ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடந்த ஏப்ரல் மாதம் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமின்றி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் இதை எதிர்த்து மனு தாக்கல் செய்தார்கள். என்றாலும் இந்த சட்டத்துக்கு முழுமையாக தடை போட முடியாது என்று மறுத்த உச்சநீதிமன்றம் 3 அம்சங்களுக்கு மட்டுமே விசாரணை நடத்தியது. அதாவது நீதிமன்றங்களால் அறிவிக்கப்பட்ட வக்புக் வாரிய சொத்துகள், மரபு வழியாக பயன்படுத்தப்படும் சொத்துகள், பத்திரப்பதிவுப்படி அறிவிக்கப்பட்ட சொத்துகள் ஆகியவற்றை ரத்து செய்ய அமைப்பு சட்டத்தின் அதிகாரம் உள்ளதா என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வந்தது. அதோடு வக்புக் வாரிய கவுன்சிலில் மற்ற மதங்களை சார்ந்த உறுப்பினர்களை தவிர முஸ்லிம்களை இடம்பெற வேண்டும். இந்த சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த வேண்டும். அரசு சொத்துக்களாக அறிவிக்கப்பட்டதை வக்புக் சொத்தாக கருதக்கூடாது என்று 3 சட்டம் குறித்து உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணை நடத்தியது. அப்போது மத்திய அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கபில் சிபல் ஆகியோர் தங்களது வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதிடும் போது வக்புக் வாரியம் என்பது மத சார்பற்ற ஒரு அமைப்பாகும். அதனால் அதை அரசு அமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக சொல்லி தடை விதிக்க முடியாது. அதோடு இஸ்லாமில் வக்புக் என்பது கட்டாயமான நடைமுறை அல்ல என்று தனது கருத்துக்களை முன்வைத்தார். அதையடுத்து கபில் சிபல் வாதாடும் போது வக்புக் வாரியத்தின் சொத்துக்களை கையகப்படுத்த மத்திய அரசு திட்டமிடுகிறது. வக்புக் வாரியத்தில் இருப்பது எல்லாமே இஸ்லாமியர்கள் இலவசமாக கொடுத்த சொத்துதான், மோசடி சொத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்திய அரசு இதற்குள் பொதுமக்களின் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் முறைகேடாக இருப்பதாக சொல்லி நடவடிக்கை எடுக்கிறார்கள். இது இஸ்லாத்தின் சொத்துக்களை சூறையாடும் முயற்சியாகும் என்று வாதிட்டார். அதையடுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா தங்களது சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு விட்டதாக ஏராளமான பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அரசாங்க சொத்துக்கள் போய்விட்டதாகவும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். அதனால் வக்புக் வாரியத்துக்குள் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தும் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டதா இல்லை அபகரிக்கப்பட்டதா என்பதை முறையாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் திருத்தம் நடைபெறும். இதில் எந்தவித சூட்சமும் கிடையாது. வெளிப்படைத்தன்மையுடன் தான் இது நடக்கப் போகிறது. அதோடு பொதுமக்களின் புகார் அடிப்படையில் தான் இந்த வக்புக் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல ஊர்களில் இந்து கோவில்களே வக்புக் வாரியத்துக்குள் போய் உள்ளது. இதை வைத்து பார்க்கும்போது இதில் முறைகேடு நிறைய நடந்திருப்பதை உறுதிப்படுத்துகிறது. அதனால் வக்புக் வாரியத்தில் கட்டாயமாக ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று தனது வாதத்தை முன்வைத்தார். இதன் காரணமாகவே வக்புக் வாரியத்தில் முறைகேடு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. என்றாலும் 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதால் இடைக்கால தடை போட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதியான நாளை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போது வக்புக் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போடுகிறது. அதையடுத்து வக்புக் சொத்துக்கள் அனைத்தும் சோதனை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளது. இப்படி தாங்கள் தடை கோரிய வழக்குக்கே உச்சநீதிமன்றம் தடை போட தயாராகிவிட்டது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அடுத்த செய்தி. பாஜக அரசு போட்ட வழக்கு எதிரொலி. உச்சநீதிமன்றத்தில் முட்டுக் கொடுக்கும் திமுக. பிரமாண பத்திரம் தாக்கலால் வெடித்த சிக்கல்.
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டது. இதன் காரணமாக 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அதாவது விலாசம் மாறியவர்கள், வேறு மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள், இறந்து போனவர்கள் என பலரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னொரு பக்கம் இந்த 65 லட்சம் வாக்காளர்களில் பெரும்பாலோர் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக வந்திருப்பதாகவும் கூறப்பட்டது. இதனால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது. இது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது. அப்படி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வாக்குரிமையை அளித்தால் அவர்கள் அனைவருமே தேசிய கட்சியான பாஜகவுக்குத்தானே ஓட்டு போடுவார்கள். இதனால் திமுகவின் வெற்றி பாதிக்கப்படுமே என்று தடுமாறினார். அது மட்டுமின்றி பீகாரை போன்று தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் இங்கு நாம் தயார் செய்து வைத்திருக்கும் போலி வாக்காளர்களை கண்டுபிடித்து வாக்காளர் பட்டியலிலிருந்தே நீக்கி விடுவார்களே என்றும் திமுகவுக்கு பதற்றம் ஏற்பட்டது. அதன் காரணமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதாக இண்டி கூட்டணி கட்சிகளை போன்று கொந்தளித்தார் மு.க.ஸ்டாலின். என்றாலும் தேர்தல் ஆணையம் அடுத்தபடியாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் இந்த மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் என்று சமீபத்தில் அறிவித்தார்கள். இது மு.க.ஸ்டாலினுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யவிடக்கூடாது என்பதற்காக தற்போது பொதுநல வழக்கு என்பதன் பெயரில் திமுகவை சார்ந்த புள்ளி ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு மத்திய பாஜக அரசு உத்தரவு போட்டுள்ளது. இது தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார வரம்பை மீறுவதாகும். தேர்தல் அனைத்தையும் மத்திய அரசு தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. நாடு முழுக்க வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற எந்த சட்டமும் இல்லை. ஆனால் மத்திய பாஜக அரசு போலி வாக்குகள் இருப்பதாக சொல்லி திட்டமிட்டு இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவின்படி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது, தேர்தல் நடத்துவது அனைத்து விஷயங்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரியின் முடிவுக்கு கட்டுப்பட்டது. ஆனால் தற்போது மத்திய பாஜக அரசு உத்தரவு போட்டதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வரப்போவதாக அறிவித்துள்ளார்கள். அந்த வகையில் தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி மத்திய அரசின் உத்தரவின் பேரில் தேர்தல் ஆணையம் நடத்தப்போகும் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு உடனடியாக தடை போட வேண்டும் என்று திமுக சார்பில் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார்கள். அதோடு தமிழகம் போன்ற மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் என்பது மிகச் சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இங்கு போலி வாக்காளர்களுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மத்திய பாஜக அரசு தங்களது ஆளுமையை செலுத்த வேண்டும். தங்களது வாக்காளர்களை பட்டியலுக்குள் கொண்டு வந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் இதை செய்வதாக தெரிகிறது. அதனால் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வருவதை தடை செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இந்த மனு குறித்த விசாரணை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்ட விஜய். நடிகர் விஜய் நேற்று தனது முதல் நாள் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார். அப்போது அவரை காண ஏராளமான தொண்டர்கள் திரண்டு வந்ததால் அவரால் காவல்துறை அனுமதி கொடுத்த நேரத்துக்குள் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அதோடு அவர் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்பீக்கரில் பிரச்சனை ஏற்பட்டு சரியானபடி அவர் குரல் வெளியில் கேட்கவில்லை. இதனால் கூடியிருந்த தொண்டர்கள் சலிப்படைந்தார்கள். அதோடு பிரச்சார வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் திட்டமிட்டபடி நேற்று பெரம்பலூருக்கு விஜயால் செல்ல முடியவில்லை. ஆனால் அவர் அங்கு வருவார் என்று எதிர்பார்த்து நள்ளிரவு வரை தொண்டர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். இதையடுத்து இன்று விஜய் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் வழிநடுக ஏராளமான தொண்டர்கள் படையெடுத்ததால் குறித்த நேரத்துக்குள் பெரம்பலூருக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் காத்திருந்த நம்முடைய உறவுகளை காண இயலாத நிலைமை ஏற்பட்டது. அதனால் மிகுந்த மன வருத்தம் அடைகிறேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக பெரம்பலூருக்கு வருகிறேன். என் மீது பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களுக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.